எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம ஏதாவது ஊருக்கு போகிறோம், ஏதாவது சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மைண்டில் வர்றது புளி சாதம். டீட்டெயில்டு ரெசிபிக்கு ரெசிபி லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலான இந்த புளி சாதத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். புளியோதரை பண்ணுறதுக்கு முதல்ல புளி ஊற வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் 1 கப் புளி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நீங்கள் அட்வான்ஸாக பண்ணுறீங்கன்னா நார்மல் தண்ணி ஊற்றி கூட ஊற வச்சுக்கலாம். சுடு தண்ணியை ஊற்றி ஊற வைக்கும் போது புளி சீக்கிரமாக ஊறிடும். நீங்கள் ரொம்ப நேரம் கரைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் நம்ம மசாலா பவுடரை ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தனியாக, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு போடுங்க. அடுத்து 5 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துக்கோங்க. எல்லாம் நல்ல கோல்டன் கலருக்கு வரப்பட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆரம்பிங்க. அடுத்து நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுங்க. புளியோதரைக்கு தேவையான மசாலா தூள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. எடுத்து தனியா வச்சிருங்க. மசாலா தூள் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா நல்ல வாசனையா இருக்கு. எப்போ நீங்க புளியோதரை மிக்ஸ் பண்ணும்போது மசாலா பவுடரை ஃப்ரெஷ்ஷா அரைச்சு பண்ணுங்க. ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. புளியோதரை மிக்ஸுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமா ஊற்றினாதான் 1 மாசம் வரைக்கும் கூட கெட்டு போகாம இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை போடுங்க. ரெண்டு நிமிஷம் வதக்கிறதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன். 4 காஞ்ச மிளகாய 2ஆ கிள்ளி போடுங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. பாருங்க, புளி நல்லா ஊறி சாஃப்ட் ஆயிடுச்சு. இதை நல்லா கரைச்சுக்கலாம். கரைச்ச புளியை வடிகட்டி கடாயில ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. கரைச்ச புளி தண்ணியை ஊத்துனதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்க்கிறேன். இந்த ரெசிபிக்கு கல்லுப்பு போட்டீங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்பவும் நல்லா இருக்கும். உங்ககிட்ட கல்லுப்பு இல்லைன்னா நீங்க நார்மல் உப்பு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம புளி நிறைய சேர்த்துருக்கிறதுனால இந்த அளவுக்கு உப்பு தேவைப்படும். அப்பதான் ஃப்ளேவர் பேலன்ஸ்டா இருக்கும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் பொடிச்ச வெல்லம் சேர்க்கிறேன். இது ஃப்ளேவர்ஸை பேலன்ஸ் பண்றதுக்காக. உங்ககிட்ட வெல்லம் இல்லைன்னா நீங்க சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஆனா வெல்லம் சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா புளிக்காய்ச்சல் நல்லா திக்காயிட்டு இருக்கு. பச்சை வாசனம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல அரைச்சு வச்ச மசாலா தூளை போடுங்க. அரைச்ச எல்லா மசாலாவும் சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்மளோட புளியோதரை மிக்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க ஏர்டைட் கண்டெய்னர்ல ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாசம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பாத்தீங்கன்னா இப்ப நம்ம புளியோதரை மிக்ஸ் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பை செக் பண்ணிட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுருங்க. இந்த புளியோதரை மிக்ஸ்சரை நீங்க கொஞ்சம் முன்னாடி செஞ்சு வச்சு கூட சூடான சாதத்துல மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். முன்னாடி சொன்ன மாதிரி இதை நீங்க பாட்டில்ல ஊற்றி வச்சு 1 மாசம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். இதை நீங்க ரொம்பவே ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நீங்க டிராவல் பண்ணும்போது கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நான் இங்க சூடா சாதம் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ரெகுலரா வீட்டில் யூஸ் பண்ற சாப்பாட்டு அரிசியே புளியோதரை பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்க இந்த மிக்ஸ் எவ்வளவு திக்கா இருக்குன்னு. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சாதத்தோட மிக்ஸ் பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கு 30 நிமிஷம் முன்னாடி சாதத்துல சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைங்க. அப்பதான் சாதம் நல்ல ஃப்ளேவர்ஸ் அப்சார்ப் பண்ணி சூப்பரா இருக்கும். இந்த புளிக்காய்ச்சல் வந்து நீங்கள் இந்த மாதிரி பேட்சஸ்ல செஞ்சு ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போ இது செய்யணும்னா கூட ஜஸ்ட் இந்த புளிக்காய்ச்சல் எடுத்து நல்ல சூடான சாதத்துலேயோ இல்லைன்னா பழைய சாதத்துலேயோ கூட நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.